அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் சீர்குலையும் வானிலை. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணம், காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பானது இன்று பிற்பகல் 2 மணி வரை அமுலில் இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலையின் தீவிரம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலான கடற்கரையோர பகுதிகளிலும், காலி முதல் காமாந்தோட்டை வழியாக புத்துவில் வரையிலான கடற்கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.